இந்திய சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள ஒருத்தவங்களா இருக்கக்கூடியவங்க தான் நடிகர் விஜய் தேவரகொண்டா, அப்புறம் ராஷ்மிகா மந்தனா. இவங்களோட திருமணம் பிப்ரவரி 26ஆம் தேதி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய உதய்பூர்ல ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையில ரொம்ப சிறப்பா நடக்கப் போகுது. இப்ப இவங்க திருமணத்துக்காக குறிப்பா ராஷ்மிகா வீட்ல விஜய் தேவரகொண்டாவுக்கு என்ன மாரி திருமண பரிசுகள் குடுக்க போறாங்க, அதே மாதிரி திருமணத்துக்காக ராஷ்மிகா வீட்ல என்ன மாரி சீர்வரிசைகள் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்திருக்கு. அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். இந்திய சினிமால ரியல் லைஃப்ல நடிச்சு வந்துட்டு இருந்த விஜய் தேவரகொண்டா அப்புறம் ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேருக்கும் கடந்த வருஷம் அக்டோபர் மாசம் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு பிறகு இப்ப ராஜஸ்தான் உதய்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய அரண்மனையில இவங்க திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதுல ஒரு சில பிரபலங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதாம். மீதி பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் இவங்க எல்லாருக்கும் மார்ச் 4ஆம் தேதி நடக்க போற திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் தேவரகொண்டாவுக்கு அவங்க குடும்ப முறைப்படி திருமணம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதனால தான் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இவங்க திருமண வீடியோவை ஓடிடில வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் கொடுக்குற சொல்லியும் அவங்க வாங்கலையாம். இன்னொரு பக்கம் யாஷ்மிகா அவங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த திருமணத்துக்கு ஒத்துழைச்சாலும், இன்னொரு பக்கம் அவங்க முறைப்படி திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்களாம். இப்ப மாப்பிள்ளைக்கு, அதாவது விஜய் தேவரகொண்டாவுக்கு அவங்களால கொடுக்கப்படக்கூடிய அந்த சீர்வரிசை இருக்குல்ல, கட்டாயம் அதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். இதெல்லாம் வாங்குறதுக்கு பழக்கம் இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க காசு பணத்துக்காகவோ, நகை நட்டுக்காகவோ நான் வந்து லவ் பண்ணல. எங்க திருமண வாழ்க்கை நல்லா அமையணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கங்கிற மாதிரி விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா வீட்ல எவ்வளோ விஷயங்கள் ரெக்வஸ்ட்டா முன் வச்சுட்டாராம். இருந்தாலும் வேணான்னு சொல்றது உங்க பெருந்தன்மை, குடுக்க வேண்டியது எங்க கடமை அப்படிங்கிற மாதிரி ராஷ்மிகாவுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்கூடிய அந்த திருமண நகைகள், தான் பொண்ணோட திருமணத்துக்கு அவங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதுக்கான எல்லா விஷயங்களையும் தயார் நிலையில வச்சிருக்காங்களாம். திருமணத்தன்னைக்கு இந்த எல்லா பொருட்களையும் தான் பொண்ணுகிட்ட, தான் மணமகன் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன திட்டம் போட்டிருக்காங்களாம். அதனால கூட இவங்க திருமணத்துல வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுக்கிறதுக்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, திருமணமானதுக்கு பிறகும் நாங்க தனியா தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் புகழ் பாவனி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அறிமுகமாகி அதுக்கப்புறம் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான் அமீர் அப்புறம் பாவனி. இவங்களோட திருமணம் கடந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. இவங்க 2 பேரும் அஜித்தோட துணிவு படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் இதுல கவனிக்க வேண்டியது. திருமணத்துக்கு அப்புறமா நடிகை பாவனி அவங்க கணவரோட சேர்ந்து ஒரு சொந்த வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. புதிய வீட்டோட எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. அதுக்கான போட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப ரசிகர்களுக்கு பாவனி ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் அமீர் அப்புறம் பாவனி இவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்களாம். அமீரோட ஆசைக்கும் கனவுக்கும் நான் மதிப்பு கொடுக்குறேன். நான் சென்னையில இருந்தா அமீர் என் கூட தான் எப்போதும் இருப்பாரு. அதனால அவரோட இலக்கு நோக்கி அவரால் ஓட முடியாது. இதுக்காக 2 பேரும் சேர்ந்து முடிவை எடுத்திருக்கிறோம். அவரோட விருப்பப்படி நாங்க 2 பேரும் திருமணமாகியும் தனியா தான் இருக்கோம் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது.